பிளாக் பஸ்டர்னா சூப்பராக இருக்குது. அவர் பாட்டில் தீரன் 2 கொடுக்குறாரு, பார்ட் 2க்கு கைதி 2 கொடுக்குறாரு, 1001 2 கொடுக்குறாரு. இவர் பாட்டில் என்ன லீட் ரோலாக கொடுத்துட்ருக்காரு. சீக்கிரமாக சர்தார் 2 வரணும். பயங்கரமாக இருக்குது. இங்கே வாங்க இங்கே வாங்க ஜி இங்கே வாங்க. வேறு லெவல் ப்ரோ படம், தரமான படம், செம்ம படம், சூப்பர் படம், வேறு லெவல் இருக்குது. சர்தார் 2 வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக முடிச்சிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சு ரொம்ப மிரட்டிட்டாரு. காலையில் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தேன். பிரின்ஸு சூப்பர். இது 1, பிரின்ஸ் 2 அது ஃபேமிலி. இது வந்து ஃபார் மாஸ் ஃபைட் லவர்ஸ்க்கு. அதில் ஒரே ஒரு ஃபைட் தான் வந்தது. ஃபுல்லாக ஹாலிவுட் ரேஞ்சு. ஒரு செகண்டும் சூப்பர். மித்ரன் சார் தான் ஃபஸ்ட் ஹீரோ. செகண்ட் வந்து இவர் நம்ம கார்த்தி வந்து அந்த ஒரே டைம்லேயே வயசானவர் சின்ன பையன் ரெண்டுமே மாறி மாறி ஒரே ஷாட்லேயே காட்டுறாங்க. அப்படியே செமையாக டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காரு. பயங்கர என்டர்டெயின்மெண்ட். இப்போது PS1 பார்த்தோம் இல்லையா, ஜஸ்ட் இப்போ தான் அப்படி பார்த்தோம். இப்போ வந்து இதுலேயே டபுளாக ட்ரீட் கொடுத்துருக்காரு. திரைக்கதை சூப்பர், நல்லா புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி படம் வந்து புரியாது யூஸ்வலாக. பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் இருக்கும். எவ்ரி சீன் வந்து புரியுது. சூப்பராக இருக்குது. ஸ்பீடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. த்ரில்லர் மூவி பார்க்குறவனுக்கு ரொம்ப பெஸ்ட்டான படம், மஸ்ட் வாட்சர். கார்த்தியோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. எல்லா கெட்டப்பும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ. சூப்பராக பாலாம், என்ஜாய் பண்ணி பாலாம். த்ரில்லர் மூவி சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. அதில் கார்த்தியோட அப்பா, அதாவது இந்த வயசான கேரக்டர் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்மு மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. அது சென்டிமெண்ட் சீன்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஃபைட் சீனு, ஆக்ஷன் ஃபிலிம் செம்மையாக இருக்குது. பார்க்கலாம். ரெண்டு செம்மையாக போகுது. ப்ரோ வாட்டர் கம்பெனிக்குன்னா சீல் வைக்கிற மாதிரி இப்போ ஒரு சீன் வச்சிருக்கிறாங்க ப்ரோ. என்ன நடக்கும்னு தெரில. ஆப் வச்சிட்டாங்க வாட்டர் கம்பெனிக்கெலாம். பக்காவான கதை ப்ரோ. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இப்போ எப்படி அதுக்கு முந்தின தீபாவளிக்கு வந்து கைதி விட்டாங்களோ, இப்போ அந்த மாதிரி படம் விட்டுருக்காங்க. சூப்பராக, யாருக்குமே தெரில. ஆனால் இந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டியது. அதுக்கும் மேலே இருக்குது ப்ரோ. செம்ம படம் ப்ரோ. எல்லாமே ஹைப்பு, கூஸ் பம்ப்ஸ் தான். படம் உண்மையிலே நல்ல படம். கார்த்தி நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. தண்ணியை வச்சு ஒரு நல்ல கான்செப்ட். இனிமேல் எல்லாருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பாட்டில் யூஸ் பண்ணுறது மாதிரி. அதனால் நல்ல படம் தான். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க மெயினாக நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்காக. அதனால படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல படம் பாருங்கள். நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா போகுது. நல்லா படம் சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலு படம்லாம். கிளைமேக்ஸ் வரைக்கும் எதுவும் குறை சொல்லக்கூடாது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு லெவல் பண்ணியிருக்காரு அவர். கார்த்திலாம் செம்ம கெட்டப். அவர் போடுற கெட்டப் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. படம் வந்து சூப்பராக பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான். வேறு லெவலில் இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக போயிட்டு தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. பாட்டு சொல்கிற மாதிரி இல்லை, பட் ஆனால் படம் கார்த்திக் டபுள் ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த பையன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா கெட்டப் தான் நல்லா இருக்குது. அவங்க அப்பா அந்த கெட்டப்லாம் போட்டு சர்தார்னு போட்டுவார். அந்த கெட்டப் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. மியூசிக் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி பார்த்தா ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. எந்த லாகும் இல்லை. என்ன கதை சொல்ல வராலும் அது கரெக்டாக முடிச்சிட்டாங்க. அது ரெண்டுமே இல்லை. அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. கரெக்டாக முடிச்சிடலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்டோரி. பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சாரு எவ்வளோ கரெக்டாக எடுக்கணும்னு. எந்த படத்தையும் இல்லை. பாட்டுனா கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஜி இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். பிஜிஎம் இன்னும் நல்லா போட்டுருந்தா படம் இன்னும் ஹைப் ஆகிருக்கும். பிஜிஎம்னா கொஞ்சம் ஒரு ஓவராக இருக்குது. நார்மலாக போடுற 10 மேலே போட்டார். கெட்டப் மீன்ஸ் இல்லை, இது இருமரம் கோபுரா மாதிரி தான். கெட்டப் சும்மா பாட்டுக்காக, ஆனால் படத்துக்காக கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். அது கனெக்ட் போகுது. இல்லை ப்ரோ, படம் நல்லா இருக்குங்க. ரிசர்ச் பண்ணி எடுத்துருக்காரு செம்மையாக. ஹீரோ படமோட இது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் ஃபஸ்ட்டு படம் இரும்பு தெரியுதுண்ணே, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அதோட இது செம்மையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுத்துருந்தா இன்னும் மாசாக இருந்திருக்கும் படம். அடுத்தது பிரின்ஸு தான். திருப்பி போயிட்டு நல்ல கான்செப்ட்டு. ஃபுல்லாக தண்ணியை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். மஸ்ட் வாட்சபிள் மூவி. புரியல. கதை ஃபாஸ்ட்டாக போகுது. நல்லா ஃபாஸ்ட்டாகவே போகுது. கதை பிரச்சனை இல்லை. நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. அது மிரட்டிட்டாரு. 2 கேரக்டர் மிரட்டிட்டாங்க. சர்தார் கேரக்டர் மெர்சலாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஆசம். கண்டிப்பாக பிடிக்கும். இது
பிடிக்காம யாருக்கும் இருக்கா, கண்டிப்பாக பிடிக்கும். நியூ கான்செப்ட். கைதி அளவுக்கு இல்லை, கைதி நல்லா இருக்கு. ஸோ நியூ கான்செப்ட் நல்லா இருக்குது.